அந்த மாதிரியான சமூகங்களுக்கு மேல் சீலை அணிகிறது கூட உரிமை இல்லை அப்படிங்கிற காலகட்டம்லாம் இருந்தது. அடுத்த தலைமுறையில அன்பு மட்டுமே செழிக்கும். வெகுஜன மக்களுக்காக தான் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு புரிகிற மாதிரி வசனங்கள் இருக்கணும். ஸோ வெல்கம் பேக் டு அசோக் டிபேட்ஸ். ஸோ இந்த வீடியோ பியூரா ஒரு புதுசா ரிலீஸ் ஆயிருக்க மூவிக்கான ரிவ்யூ. எஸ், பா ரஞ்சித் இயக்கத்துல நம்ம சியான் விக்ரம் நடிப்புல வாழ்ந்திருக்கிற தங்கலான் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மூவி ரிவ்யூ குடோன் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் நான் ஆட் பண்ண போறேன். அது ஃபியூச்சர்ல நம்ம கிளாசிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். லெட்ஸ் கோ ஃபார் த வீடியோ. என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. நான் இன்னும் படம் பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க தயவு செஞ்சு ஒதுக்கிடுங்க. இல்ல நான் ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு இந்த படத்துக்கு போலான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா நான் ஒரு ஸ்பாய்லர் அலர்ட்டை இப்பவே கொடுத்துட்றேன். இந்த படத்தை நான் ஃபுல்லா பார்த்த வரைக்கும் இந்த படத்தை எப்படி வகைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. ஏன்னா இந்த படத்துல எல்லாம் சரிவிகிதமா கலந்துருக்கிறதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சமூக பிரச்சனைகளை சொல்ற படமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 33%, இல்ல இது ஒரு ஆக்ஷன் மூவியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் 33%, இல்ல இது ஒரு மித்தாலஜி நம்பிக்கை சார்ந்த படமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 34%. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண ஒரு படமா தான் எனக்கு தோணுது. தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். கோலார் தங்கச் சுரங்கத்துல தன் உயிரையும் பணயம் வைத்து வேலை பார்த்த அந்த உழைப்பாளிகளோட வாழ்க்கை போராட்டத்தை கொஞ்சம் மித்தாலஜி நம்பிக்கையும் கலந்து உருவாகி இருக்கிற படம் தான் இந்த தங்கலான். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கலான் அப்படிங்கிற விக்ரமோட கேரக்டர் தனக்குன்னு இருக்கிற அந்த கொஞ்ச காணி நிலத்துல தான் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதையும் தங்கிட்ட இருந்து பிடுங்கிட்ட அந்த சாதிக்க சமூகத்தை எதிர்த்து எப்படி தான் உரிமையை மீட்கிறதுன்னு போராடிக்கிட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ் அதிகாரி ஒருத்தர் தங்கத்தை தேடி பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அவரு தங்கலானோட ஊருக்கு வரும்போது அந்த மக்கள் கிட்ட தங்கத்தை தேடுறதுக்கு தனக்கு உதவி செய்யற மாதிரி கேட்கிறாரு. இதுக்கு நம்ம உதவி பண்ணோம்னா நம்மளோட உரிமைகள் மீட்கப்படுங்கிறத நம்பி விக்ரம் அந்த பயணத்துக்கு உதவி செஞ்சு கடைசியில் தங்கத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த பயணத்தின் போது அவர் சந்தித்த சவால்கள் என்ன, அவருக்கு வந்த நினைவலைகள் என்ன, அவர் நினைச்சபடி அந்த மக்களோட உரிமையை மீட்டு கொடுத்தாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ்டிங். விக்ரமோட நிறைய படங்கள்ல எனக்கு குறையா தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தன்னோட உடல் மொழிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை முக பாவனைகளுக்கு கொடுக்கறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சேது படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு கியூட்டா இருக்கும். ஆனா இந்த படத்துல தங்கலான் அப்படிங்கிற கேரக்டருக்கு பெரிய அளவுல ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு. அதாவது அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வேற எந்த நடிகரையும் நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த கேரக்டரை அவர் பண்ணியிருக்காரு. அது உடல் மொழியா இருந்தாலும் சரி, முக பாவனைகளா இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த படத்துல அவருக்கு வந்த நினைவலைகள் இருக்குல்ல, அதுக்கு எல்லாத்துலயும் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் அப் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் முக பாவனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்து கங்கம்மா வர பார்வதி, ஹேட்ஸ் ஆஃப். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நடிச்ச மாதிரி தெரியல. நம்ம தளபதி விஜய் டான்ஸ் ஆடும்போது ரொம்ப மெனக்கட மாட்டார்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளோல நடிக்கிறாங்க. விக்ரமோட யதார்த்தமான காதல் காட்சியிலையும் சரி, விக்ரம் சில புது முயற்சிகளை எடுக்கும் போதும் சரி, ஜமீன்தார் கிட்டையும் சரி, பிரிட்டிஷ் அதிகாரிகிட்டையும் சரி, விக்ரம் அடிபட்டு காயப்படும் போதும் சரி, ரொம்ப எமோஷனலா ரொம்ப ஃப்ளோவா நடிச்சிருக்காங்க. அதுலயும் விக்ரம் அவரோட மனைவிக்கும் அந்த ஊர்ல உள்ள எல்லா பெண்களுக்கும் ஜாக்கெட் துணி வாங்கி எல்லாம் கொடுக்கும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ யதார்த்தமா இருந்தது. தியேட்டர்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. அந்த சீன்லாம் வேற மாதிரி விமர்சிச்சு நம்ம சோசியல் நெட்வொர்க்ல எழுதியிருந்தாங்க. அந்த மாதிரியான சமூகங்களுக்கு மேல் சீலை அணிகிறது கூட உரிமை இல்லை அப்படிங்கிற காலகட்டம்லாம் இருந்தது. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அப்படிப்பட்ட சமூகங்களுக்கு இந்த மாதிரியான சந்தோஷம் கிடைக்கும் போது அதை அப்படித்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களோட இயல்பு. இப்படி ஒரு நடிகைய தமிழ் சினிமாவும் மிஸ் பண்ணிடவே கூடாது. அடுத்தது பசுபதியோட அந்த வெகுளியான கேரக்டர். அதாவது பூணூல் போட்டுக்கிட்டு இந்த அசைவம்லாம் சாப்பிடாம சைவத்துக்கு மாறிட்டா நம்ம அந்த வர்ண பேதத்துல இருந்து மேல வந்துடலாம் அப்படின்னு நம்புற ஒரு கேரக்டர். ஆனா ஒரு பிராமணர் கிட்ட இருந்து பூணூல் போட்டுக்கிட்டா நீ வைகுண்டம் போயிடுவியா அப்படின்னு ஒரு ரிப்ளை வரும்போது, பிறப்பு எங்க கையில இல்லையா அப்படின்னு அப்பாவியா பேசும்போது டச் பண்ணிட்டார். அவர் கிளைமேக்ஸ்ல பேசுற வசனங்கள் எல்லாமே எல்லாரும் யோசிக்க தோன்ற வசனங்கள். உழைப்பு பூரா சுரண்டிட்டு அதுல எங்களுக்கு பங்கு இல்லையா அப்படின்னு அவர் கேட்கறது ரஞ்சித்தோட டச். இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து நான் யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல எதுக்கு மாளவிகா மோகனன் அப்படின்னு. ஆனா அவங்க கேரக்டர் அவங்களாலேயே ஜஸ்டிஃபை செய்யப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அதிகமான வசனங்கள் இல்லைன்னா கூட அந்த கேரக்டர்ல இருக்க ஒரு ட்விஸ்ட் படம் முழுக்க நம்மள டிராவல் ஆகுறதுனால இந்த கேரக்டர் எதுக்குன்னு நமக்கு யோசிக்க வைக்குது. பிரிட்டிஷ் அதிகாரி அவரைய டேனியல் அவரும் தம் பங்கை கரெக்டா பண்ணியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஆனா
ஜமீன்தாரா வர முத்துக்குமார் கேரக்டருக்கு கொஞ்சம் பில்டப்ஸ் அதிகமா இருந்தாலும் அவரோட பங்கு படத்துல அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு தோணுது. ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம சார்பட்டா பரம்பரையில பார்த்தோம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் அதிகாரியா வர்ற டேனியலோட மகன் தான். அந்த பையனும் தங்கத்தை தேடுறதுக்கான அந்த பயணத்துல இருப்பார். ஒரு இடத்த ரீச் பண்ணும்போது அந்த மாட்டு வண்டியில இருந்து அவர் இறங்குறாரு. அந்த தங்கலான் மக்கள்ல இருந்து ஒருத்தர் அவருக்கு உதவி பண்றாரு. 2 பேரும் அந்த சிரிப்பை பரிமாறிக்குவாங்க. அந்த இறக்கி விட்ட அந்த நபர், ஊரெல்லாம் நம்மளை ஒதுக்கி வைக்கும் போது இந்த பையன் நம்மளை பார்த்து சிரிக்கிறானு, நம்மளை சரிசமமா நினைக்கிறானு அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்தை அந்த மக்கள் அனுபவித்த தீண்டாமைக்கு அது ஒரு பெரிய விஷயம்தான். ரஞ்சித் இந்த மாதிரியான குறியீடுகளை பல இடங்கள்ல வைப்பாரு. அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதுல என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைமுறையில இருந்து ஆதிக்க மனப்பான்மையும் ஜாதிய பெருமையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாம இருந்தா அடுத்த தலைமுறையில அன்பு மட்டுமே செழிக்கும். பாடல்களை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் அசத்திட்டாரு. அவர் இன்னும் மியூசிக் மட்டும் பண்ணிட்டு இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மினிக்கி மினிக்கி என்னோட ஃபேவரட் சாங். உங்க ஃபேவரட் சாங் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தோட குறைகள் அப்படின்னு பல பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அந்த தங்கலான் அப்படிங்கிற கேரக்டர் தன்னோட நினைவுக்கு வர்ற விஷயங்கள்ல வார்த்தைகளா பேசும்போது நிறைய பேருக்கு கேட்கல, நிறைய பேருக்கு புரியல அப்படிங்கிறது தான். புரியலைங்கிற விஷயத்த அந்த அளவுக்கு நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அவர் கொஞ்சம் தூய தமிழ்ல பேசுறாரு. ஆனா என்னால அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சது. பட் கேட்கறேங்கிற விஷயத்த நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். ஏன் அப்படின்னா அது லைவ் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்ல பண்ணியிருக்காங்க. அந்த டயத்துல பல கேரக்டர் டைலாக் பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம், இல்ல சரௌண்டிங்ல பல நாய்ஸஸ் இருந்திருக்கலாம். இதனால கூட அந்த சத்தம் கேட்காம இருந்திருக்கலாம். பட் ரஞ்சித் அப்படிங்கிற டைரக்டரோட பழைய படைப்புகள்ல இருந்து எனக்கு சில விஷயங்கள் கிளாரிஃபை ஆகணும். அவர் தன்னோட படைப்புகளை எதுக்காக எடுக்கிறார்? ஆதிக்க சமூகத்திற்கு நீங்க இப்படி எல்லாம் எங்களை ஒடுக்குனீங்க அப்படின்னு சொல்றதுக்காகவா, இல்ல நடுநிலையான மக்களுக்கு இந்த விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்காகவா, இல்ல தான் சார்ந்த வெகுஜன மக்களுக்காகவா? ஏன்னா ஆதிக்க சமூகத்திற்காக நீங்க படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வேஸ்ட். அவங்களுக்கு தேனி கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் தான் இதுல போய் முடியும். நடுநிலையான மக்களுக்காக இந்த படத்தை நீங்க எடுத்துட்டீங்கிற பட்சத்துல சரியானதுதான். இல்ல வெகுஜன மக்களுக்காக தான் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு புரிகிற மாதிரி வசனங்கள் இருக்கணும் அப்படிங்கறதா என்னோட பாயிண்ட். வெகுஜன மக்களுக்காக தான் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு புரிகிற மாதிரி வசனங்கள் இருக்கணும் அப்படிங்கறதா என்னோட பாயிண்ட். பட் எனக்கு பர்சனலா இது பெரிய குறையா தெரிஞ்சது எதுனா கிராபிக்ஸ். சமூக பிரச்சனைகளை சொல்றதுக்கான படமா இது இருக்கும்போது நீங்க அதுல மித்தாலஜிய ஒரு விறுவிறுப்புக்காக கலக்குறீங்க அப்படின்னா அந்த மித்தாலஜி போர்ஷன்ல மட்டுமாவது கிராபிக்ஸ் நல்லா ஒர்க் பண்ணிருக்கணும். ஆனா ரொம்ப கார்ட்டூனிஸா தான் அந்த கிராபிக்ஸ் இருந்தது. அதனால அந்த மித்தாலஜி நல்லா இருந்தா கூட அந்த சீன்ஸ் எதுவுமே கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மித்தாலஜி அப்படிங்கிறது உங்க படத்துக்கு தேவைதானா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா நீங்க அந்த மித்தாலஜியை கட் பண்ணிட்டு பாக்குறீங்க அப்படின்னா பியூரா அந்த சமூக மக்களோட வழியை சொல்ற ஒரு படமா இருந்தது. அதை நீங்க ஃபுல்லா எடுத்திருந்தா கூட இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட் ப்ராசஸ். பொதுவா ரைட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ரஞ்சித் எந்த இடத்துலையும் தன்னோட நோக்கத்தை விட்டு கொடுக்கல அப்படிங்கிறது படம் முழுக்க தெரியுது. அந்த மித்தாலஜி காலகட்டத்திலயும் சரி, அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க காலகட்டத்திலயும் சரி, ஆட்சியாளர்கள் கூட யார் இருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருப்பார். அந்த மித்தாலஜி காலத்துல ஒரு பிராமண பையன் அந்த அரசன் கூட இருப்பார். அவர் தான் அந்த அரசனை பல விதங்கள்ல தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். இது எல்லாம் பழைய வரலாறு தான் சொல்றாங்க போல இருக்கு. அந்த பிராமண பையனோட வசனத்துல இந்த பஞ்சமனுக்கெல்லாம் அவ்வளவு திமிரா அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்கும். பஞ்சமன்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு வகையில சூத்திரர்கள் தான், வர்ணபேதத்தை அடிப்படையில. ஆனா இந்த வர்ணபேதத்தை எதிர்த்து நின்றவங்க தான் இந்த பஞ்சமர்கள், அவர்னாஸ். இந்த பிராமணன், சத்திரியன், சூத்ரன், வைஷ்யன் இவங்க எல்லாம் வர்ணாஸ், இவங்க அவர்னாஸ். இந்த தங்கத்தை தேடிய பயணம் கொஞ்சம் நீளமா இருந்தாலும் அந்த கடைசி ஆவல் ரெக்வெஸ்ட் பெஸ்ட். மொத்தத்துல தங்கலான் ரஞ்சித்தோட ரைட்டிங்க்கும் விக்ரம் பார்வதியோட நடிப்புக்கும் ஒரு சாட்சி. படத்துல சில குறைகள் இருந்தாலும் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். இந்த வசன குறைபாடுகள் எல்லாம் சரி பண்ணிருக்கிறதா ஒரு நியூஸ் கேக்குது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்துல இருக்க சிறிய சிறிய குறைகளை அதை சரி செஞ்சு ரஞ்சித் இன்னும் அடுத்த லெவல் வர்றதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, I am your Ashok. இது அசோக் டிபேட்ஸ்.